இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய், இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் நல்லா தூங்குவாங்க. அப்போ நம்ம வேலையை முடிச்சிடலாம். புரிஞ்சுதா? ரெடியா இருங்க. பாத்தியா, வசதியா வெட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி கழுத்தை நல்லா தூக்கி வச்சுட்டு தூங்குறான். போனா பின்னாடி இருந்து ஒரே இழுதான், மொத்தமா தொங்கிடும்டா. ஏய், பொருள் எல்லாம் எடுத்து வைங்க. நான் முதல்ல போறேன். நான் ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் வந்து பட்டு பட்டுன்னு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கான். ஓம் பகவதி, ஓம் பகவதி. ஓம் பகவதி. யாரா இவன்? பரதேசி மாதிரி இருக்கான். நாமளே அப்படித்தானே இருக்கோம். இவர் அவன் உண்மையான பரதேசி மாதிரி இருக்கான்டா. நம்ம கெட்ட போட்டிருக்கோம்டா. ஓம் பகவதி. ஒருவேளை இந்த ஆளு ஏதாவது ஆசிரமம் வச்சிருப்பாரோ? பார்த்தா ஏகப்பட்ட காசு சம்பாதிச்சு வச்சிருப்பாரு போல இருக்கே. யோ, பார்க்கவே பரதேசி மாதிரி இருக்கான். அவங்ககிட்ட போய் பணம் நிறைய இருக்குங்கிற. ஓம் பகவதி. ஓம் பகவதி. ஓம் பகவதி. ஓம் பகவதி. உலகையாளும் ஓம் பகவதி. சாமி, அந்த அம்மனோட அருள் உனக்கு எப்பவும் கிடைக்கும். துளசி, உன்னோட தாலி பாக்கியத்துக்கு ஆபத்துமா? நமக்கு டிவோர்ஸ் கிடைக்க போறதை பத்தி பேசுறாரோ? இன்னும் கொஞ்ச நாள் தான் சாமி, இந்த மாங்கல்யம் என்கிட்ட இருக்கும். இருக்கிற வரைக்கும் நீதான் அதை பாதுகாக்கணும். இந்த தாலி உன்னோட கழுத்துல தொங்குற வரைக்கும் அவர்தானே உன்னோட கணவர். யோ, என்னையா பேசிட்டு இருக்காங்க? கேட்கலையே. அவருடைய உயிருக்கு பெரிய கண்டம் இருக்கு. அதிலிருந்து காப்பாத்தத்தான் அம்மன் உன்னை இங்க வர வச்சிருக்கா. 10 வருஷமா மூடி கிடந்த இந்த கோவில் நீ வந்ததுனாலதான் திறக்கப்பட்டிருக்கு. உன்னோட தாலி பாக்கியத்தை காப்பாத்த அம்மனே உன்னை இங்க வர வச்சிருக்கா. என்ன நடந்தாலும் இன்னைக்கு ராத்திரி கோவில் வாசப்படிய தாண்டாதீங்க. என்ன சாமி சொல்றீங்க? வாசப்படி தாண்டக்கூடாதா? இது என்னோட வாக்கு இல்ல, அந்த அம்மனோட கட்டளை. இரவுல வாசப்படிய தாண்டாத. மீறி தாண்டுனா உயிருக்கே ஆபத்து. அம்மா, அம்பாள் சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். அகிலாண்டேஸ்வரியோட கட்டளைய மீறாத, உயிர் பலியாயிடும். ஓம் பகவதி பராசக்தி. ஓம் பகவதி பராசக்தி. ஓம் பகவதி பராசக்தி. இந்த பரதேசி வந்து எழுப்பிட்டானே, இல்லைன்னா இந்நேரம் நல்லா தூங்கி இருப்பாங்க. நம்ம ரெடியா இருப்போம். சான்ஸ் ஏதாவது கிடைச்சது முடிச்சு விட்டுருவோம். அந்த சிவா இந்த கோயிலை விட்டு மனுஷனா போகக்கூடாது. போனா பொணமா தாண்டா போகணும். போனமா போகணுமா? சிவா, இங்க வாங்க. இதோ வரேன்க்கா. அண்ணி, இந்த துளசி கூப்பிட்டதோ சிவா மாமா அப்படியே போறாரு பாருங்களேன். ஆமா, எதுக்கு இவ கூப்பிடுறா? கோவில் விட்டு போறதுக்கு முன்னால துளசி கர்ப்பமாயிடுவாளோ? அண்ணி, சும்மா தாண்டி சொன்னேன். என்ன துளசி,
ஆ, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா? ஷூர் பண்றேனே. இருங்க. இதோ இதில் ஊத்துங்க. அவ்வளோ வேண்டாம், கொஞ்சமா. எல்லாத்துலயும் தானே? ஆ. ஏய் ஜனனி, சீக்கிரம் வா. சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க என்ன பண்றோம்னெல்லாம் இருக்கட்டும். அந்த துளசி விளக்கு போடுறா, உன் வீட்டுக்காரர் என்ன ஊத்துறாரு? என்ன ஊத்திட்டு இருக்காரு? அப்பதானே விளக்கெரியும். விளக்கெரிஞ்சா பரவாயில்ல, காதல் பத்திருச்சுன்னா என்ன பண்ணுவ? இங்க ரியாக்ஷன் கொடுக்காம அங்க போய் கொடு போ. சிவா, ஆ, ஆ. நாளைக்கு காலையில வேண்டுதல் முடிச்சிட்டு போறதுக்கு முன்னால நீங்க கோயிலை விட்டு வெளியே போக கூடாது. குறிப்பா நைட்ல கோயில் வாசப்படியை கூட தாண்டக்கூடாது. ஏன் என்னாச்சு? ஏன் போகக்கூடாது? அதுவும் வேண்டுதலா? தயவு செஞ்சு காரணம் கேட்காதீங்க. போக கூடாது, அவ்வளவுதான். நீங்க சொன்னா போக மாட்டேன். இருந்தாலும் என்னவா இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்ல உங்களுக்கு சொல்ல வேண்டாம்னா சொல்ல வேண்டாம். நோ ப்ராப்ளம். இல்ல சிவா, உங்க உயிருக்கு ஆபத்து, அதனாலதான் நான் சொல்லல. ஏங்க ஏன் இருக்கா? ஏன் அப்படி பயந்து போயிருக்கீங்க? சரி, யார் சொன்னது உங்களுக்கு? சாமியார் சொன்னாரு. அவர் சொன்னா சரியாதான் இருக்கும். கொஞ்சம் பயமாதான் இருக்கு. மறைஞ்சிருந்து என்ன பேசுறாங்க? ஒருவேளை கர்ப்ப விஷயத்தை பத்தி சொல்றாளோ? சொன்னாலும் சொல்லுவா, விடக்கூடாது. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா பரவாயில்ல, எனக்காக கொஞ்சம் வெளியே போகாம இருங்க. இந்த ஜோசியம் ஜாதகம் இதெல்லாம் பெருசா எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா துளசி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. துளசி சொன்னா அது சரியா தான் இருக்கும். அப்படி என்ன தனியா பேசுறீங்க?